what calling is important இல்லையா? நம்ம இங்கே பெரும்பாலும் பார்ப்போமோ இல்லையோ, கொஞ்சம் சிட்டிலலாம் போனால் வீட்டுக்கு போன உடனே ஃப்ரெண்டில் என்ன இருக்கும்? அவங்கள கூப்பிட்றதுக்கு ஃப்ரெண்டில் என்ன இருக்கும்? காலிங். ஃபார் வாட்? ஃபார் ஹூம்? வீட்டில் இருக்கும் அந்த நபரை. சரியா? யார் நம்ம பார்க்க போகிறோமோ அந்த நபரை கூப்பிட்றதுக்கு நமக்கு என்ன தேவை? காலிங் தேவை. சரி, அப்படி யார் யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நம்ம கம்பேர் பார்ப்போம். யாரை கர்த்தர் அழைச்சார்? கொஞ்சம் சொல்லு. பழைய ஏற்பாட்டில் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு நபரை சொல்லு. ஒரு நபரோ ரெண்டு? சாமுவேல். ஓகே. மோசே. குட். நோவா. புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாடு தாவீது. குட். மேட்ரு ஆபிரகாம். இப்போ எல்லாரோட ஸ்பெசிஃபிக்காக ஏன் தெரியுமா? அவனை தான் நீ உன் ஜனத்தாரையும் உன் இனத்தாரையும் உன் இடத்தையும் விட்டு என்ன பண்ண? நடந்து திரியின. கரெக்டா? சரி, அப்போ புதிய ஏற்பாட்டில் வாங்க. புதிய ஏற்பாட்டில் யார் யாரெல்லாம் அழைச்சாரு? எவ்வளோ பேரை? மொத்தம் எத்தனை பேர்? அவரை என்ன பண்ணாரு? பேர் சொல்லி அழைக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? கணக்கு போடுங்க. 1 to 1 to 3 சொல்றோம். 1 2 3 ஜூடா 4 5 6 7 8 9 10 11 12 13 மெம்பர்ஸ் புதுசா. சரியா? எவ்வளோ பேர் இருக்கும்? 13 பேர் இருக்கும். இந்த 13 பேரை தவிர மற்றவங்க எல்லாமே எங்கே இருக்கு? அண்ணா சொன்னார், நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. ஜோஷியாவுக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிள் எல்லாம் எங்கே இருக்காங்க? வேர் தே ஆர் we don't know, but we are in. நம்ம எங்கே இருக்கோம்? அறுவடை காயத்தம். நம்ம இங்கே விசுவாசிகளை உருவாக்கலை. யாரை உருவாக்கிட்டு இருக்கோம்? சீஷர்களை உருவாக்குறோம், ஊழியர்களை உருவாக்குறோம். அறுவடை காயத்தமானா என்ன தெரியுமா அர்த்தம்? மங்கி இருக்கிற அந்த மங்கி இருக்கிற ஆயுதத்தை கூர்படுத்துறது. ஆல்ரெடி யூ ஆர் a weapon, but you don't know that. ஆல்ரெடி வர வெப்பன், ஆனால் உங்களுக்கு அது தெரியல. புதிய போரடிக்கிற கூர்மையான ஆயுதமாய் கர்த்தரவங்களை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு அந்த இது என்ன போய் ஆகணும்? ஒர்க் ஷாப் போய் ஆகணும். ஒர்க் ஷாப்னா என்ன? எனக்கு முன்னாடி வருவா, ஒரு வீல் ஓடும், தேயும். இல்லை, இன்னொன்று இருக்குது, அந்த பட்டறை இருக்கும் இல்லையா? ஒரு சில இதெல்லாம் அப்படி பண்ணி ஷார்ட் பண்ண முடியாது. பட்டறையில் வச்சு சூடு பண்ணி அடி அடி அடின்னு அடித்து அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க? ஷார்ட் பண்ணுவாங்க. சரி, நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஊழியத்திற்கு அழைப்பு வேணுமா வேணாமா? டாபிக் வேணுமா வேணாமா? சொல்லுங்க. அழைப்பு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். சரி, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்கு. 13 பேர் வந்திருக்கோம். இதில் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்படுறாங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கு? அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. தெரிந்து கொள்ளப்படுகிறது நம்ம நம்பிக்கை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கை வேற. இப்போ நான் மட்டும் எடுத்தேன்னா மஞ்சள் சுத்தார் பேர் என்ன? பாப்பா என்ன சொன்ன? என்ன சொன்ன? எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வரதான் செய்யும். சரியா? நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கோமா? 13 பேரும். உன்னை அண்ணன் கூப்பிட்டாரா? இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டாரா? அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக தயாராகி ஒரு 13-14 டாப்பிக்கோடு நாங்கள் உட்காந்துருக்கோமா? இவ்வளோ நேரம் ஒரு டாபிக் அண்ணன் எடுத்தார்ல. இப்போ ஊழியத்திற்கு அழைப்பு தேவை. பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்துட்டோம். புதிய அப்போஸ்தலரை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா சவுல். அவை தமஸ்கு நோக்கி போகும்போது முள்ளில் வைக்கிறதோட கடினமாம். அதுக்கு முன்னாடி அனங்கியாட்ட சொல்லியிருப்பார், ஏய் புரஜாதியாக இருக்க ஒரு ஊழியக்காரனை அப்படி தேர்ந்தெடுத்திருக்கேன், அவங்ககிட்ட அனுப்புகிறேன், நீ அவனுக்கு ஜோமன்னு அவன் கண்கள் சரியாகும் அப்படின்ற. அழைப்பு முக்கியம். கரெக்டா? அழைப்பு முக்கியம். என்ன கேட்டேன்? பட் தெரிந்து கொள்ளப்படுதல்னா என்ன?
அது சிம்பிள். அதை எடுக்கிறதுக்கு நம்ம 10 நிமிஷம் ஆமாப்பா அழைப்பு வேணும்னு சொல்லிட்டு போயிடலாம். தெரிந்து கொள்ளப்படுதல்னா என்ன? என்னடா முன்குறிக்கப்படுவதுதா. சரி, நான் கடலுக்குள்ள ஒரு இடம் வரைக்கும், குறிப்பிட்ட இடம் வரைக்கும் இந்த சங்கு நல்ல விலை போகிற சங்குகளை எடுக்கிறதுக்காக நான் உள்ள போறேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. என் கையில் வந்து நான் கடலுக்குள்ளே வந்து முங்கி ஒன்றா பொறிக்க எடுத்துக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு பேஷன் மாதிரி இருக்கிறத அப்படி ஆள்றேன், அப்படி உள்ள விட்டு ஆள்றேன், கரைக்கு வர்றேன். நான் எதை மட்டும் எடுப்பேன், மிச்சத்தெல்லாம். ஆனால் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து கேரி பண்ணிட்டு வந்தேன். அப்போ எது நல்லா இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களை எல்லாரையும் அழைச்சிருக்காரு. ஆனால் என்ன முக்கியம், பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படுதல். ஆபிரகாமை கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். ராஜாவா தெரிந்து கொண்டாரா? அவன் செஞ்சது என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அவன் என்ன பண்ணாரு, அவனையும் அவன் சந்ததியுமே தள்ளிட்டார். தாவீதுக்கு சொல்றாரு, சவுலுக்கு செய்ததை போல நான் உனக்கு செய்ய மாட்டேன். சவுலுக்கு செய்தது போல நான் உனக்கு சொல்ல மாட்டேன். இப்போ உட்காரும்போது எனக்கு ஒரு காரியம் இதுக்கு ரிலேட்டடா இல்லையான்னு தெரியல, உணர்த்தப்பட்டுட்டே இருக்கு. நான் சொல்றேன், நம்ம ஆதியிலேருந்து ஒரு கதை கேட்டுக்கிட்டே வரோம். என்ன கதை? ஆதாம் ஏவாள் கதை கேட்டுக்கிட்டே வரோம். ஆதாம் என்ன சொன்னா தப்பு பண்ணதுக்கு அப்புறம்? நீர் கொடுத்த ஸ்திரீ. ஏவாள் என்ன சொன்னா? பாம்பு என்னை வந்தித்தது அடித்தான். சரியா? பட் அந்த கதை சேஞ்ச் ஆகிறதுக்கு, அந்த கதை சேஞ்ச் ஆகணும்னா அங்கே என்ன விஷயம் நடந்தால் அந்த கதை அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் இல்லை உங்களை கேட்டாங்களா? அவர் வெளியே தாவீது பண்ணான். அவன் தப்பு பண்ணிட்டான். என்ன பண்ணான்? கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு அப்பா என்னை மன்னிச்சுடுங்கப்பா. ஆதாம் என்ன பண்ணிருப்பான்? போயிட்டு தன்னைத்தான் நிதானி தருகிறவன் பாடா. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காமல் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார். இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்படுறது ஒருவேளை குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், ஒருவேளை குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம். சரண்டர் டு காட். குவாலிஃபிகேஷன் பற்றி பேசுறீங்க. மோஸ்ட் ஆஃப் தி பைபிள் கேரக்டர்ஸ் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாதவங்க தானே கூட்டு மேலே இருக்கிறாரு. அழைப்பு. இப்போ சவுலை இதாக்குனாரு, ஆபிரகாமை அழைக்கிறாரு. அவன் வர்றான். ஆபிரகாம் எப்படி இருக்கான் கர்த்தர்ட்ட கடைசி வரைக்கும்? ஒன்றுத்துக்குள்ளாம எடுத்து கர்த்தர் உருவாக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக்கலன்னா இப்போ நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஆக்டிவிட்டி எல்லாரும் பண்ணுறோம். நான் அவங்கள குறை சொல்லலை, பட் இது அவங்க செஞ்சதும் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு அவங்க 2 பேருக்கு அது விருப்பம் இல்லைன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஆக்டிவிட்டியில் இருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த கிளாஸ் எடுக்கும்போது நெகட்டிவ் ரோலாக யாரை நம்ம பார்க்குறோம்? விளையாண்டவங்களையும் ஜெயிச்சவங்களையும் பார்க்குறோம், தோக்குறவங்களையும் பார்க்குறோம். ஆனால் அவங்க என்னவே பண்ணலை, விளையாடவே இல்லை. அப்போ அவங்க அழைக்கப்பட்டாங்க, அவங்க அதுக்குள்ளே தேர்ந்தெடுக்க டிஸ்குவாலிஃபை. புரியுதா? அழைப்பு அனைவருக்குமே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு, பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டவர்களும் இருக்கு இல்லையா? தாவீதை தேர்ந்தெடுத்துக்கணும், யோனாவை தெரிந்து கொள்ளணும், சாமுவேலை தெரிந்து கொள்ளணும். அது யார் எடுக்கிற முடிவு? கர்த்தர் எடுக்கிற முடிவு. ஆனால் வேதம் கையில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளை மறுமாற்றம் செய்ய முடியும். மறுரூபமாக நம்மளே இந்த வேதம் என்ன பண்ணும்? மாற்றிக்கிட்டு இந்த வேதம் என்ன பண்ணுமா? எபிரேயர் 4:12 எடுங்க. எபிரேயர் 4:12 நான் வாசிக்கட்டுமா? வாசிக்கட்டுமா? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கு.
ஓகேவா? இன்னைக்கு நம்ம இதை கேட்குறோம். ஒருத்தன் விதைப்பையில் விதையை வச்சுக்கிட்டே வரான். வழி அருகே விதைகள் விழுகுது. அதுக்கப்புறம் எங்கே விழுகுது? முச்செடியில் விதைகள் விழுகுது, கற்பாறையில் விதைகள் விழுகுது, நல்ல நிலத்தில் விதைகள் விழுகுது. எது பலன் தரும்? எல்லா இடத்துலையும் என்ன பட்டுச்சு? விதைக்கப்பட்டதுதான். எது பலன் தரும்? ரோட்டோரத்தில் இருக்கிறது என்ன பண்ணுமா? பறவைகள் தின்னும். முள்ளுகள்ல இருக்கிறது முள்ளுகள் நெருக்கி விதைகள் அழிஞ்சு. கற்பாறையில் இருக்கிறது வேறு ஆக போகாம போயிடும். நல்ல நிலத்தில் விழுகிறது 30, 60, 100 பலன் தரும். கரெக்டா? அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? விதைகள் எல்லா இடத்துலையும் விதைக்கப்படுது. எதே மேல வாட்சி பாருங்க, வேதம் வந்து சம்மட்டி மாதிரியா. அந்த நல்ல நிலம் எது? இருதயம் தான். நிலம் எது? இருதயம் தான். இப்போ உங்க இருதயம் வந்து வலியோரமா இருக்கா, முள்கள் நிறைஞ்சிருக்கா, இல்ல கற்பாறை மாதிரி இருக்கா, இல்லைன்னா நல்ல நிலமா இருக்கா? உனக்குள்ளேயே இந்த 4 ஸ்வாயம்ஸும் இருக்கு. எங்கேயோ தேடிட்டு இருக்காதீங்க. இந்த முள்ளுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது என்ன? உலக கவலை. வேதத்துல உலக கவலை. உலக கவலை வரும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய விதை அழிஞ்சு போகுது. கற்பாறை என்னன்னா, நம்ம சீக்கிரமா கேட்கு, சீக்கிரமா நம்ம என்ன பண்றோம்? இது பண்றோம். கொஞ்சம் சோதனை வரும்போது அப்படியே போயிடும். நல்ல நிலமா நம்ம இருதயம் மாறணும் அப்படின்னா, அந்த நல்ல நிலத்துக்கு சரி ஒரு லேண்டை இப்போ மாமா கையில் கொடுத்துட்டு அங்கே கொத்தமல்லி விதைக்க சொன்னோம். அங்கே காங்கிரஸ் செடி இருக்கும், கல்லுங்க நிறையா இருக்கும், சரியா? வரன்னு இருக்கும். அப்படியே விதைப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செடி எல்லாம் எடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? கல்லெல்லாம் எடுப்போம். அப்புறம் தண்ணி விட்டு பதப்படுத்துவோம். அப்புறம் கொத்துவோம். கொத்திட்டு அப்படியே போடுவோமா? இல்லை, அழகாக அதை என்ன பண்ணுவோம்? சாயிலிங் பண்ணுவோம். இந்த பெட் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது சாயிலிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? உரம் போடாமல் விதை போடுவீங்களா? உரம் போடுவோம். உரம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? விதை போடுவோம். விதை போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் வேலி போட்டதுக்கப்புறம் களைகளை எடுக்கணும். களைகள் எடுக்கணும். களைகள் எடுக்கிறது என்ன ப்ராசஸ்? டெய்லி ப்ராசஸ். இதில் சொல்கிறேன், அதில் 2-3 நாள் கழுவி ஒருத்தவே எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் கிறிஸ்தவத்தில் டெய்லி. ஏன்னா நம்ம எது கூட எது கூட அங்கே போயிட்டு வரோம்? உலகத்துக்கு கூட தான் நம்ம போய் நட்பு வச்சுக்கிறோம். உலகத்துக்கு கூட தான் நம்ம போய் இருக்கிறோம். உலகன்றது வேற ஒன்றும் கிடையாது. தாட்ஸ், உலக சிந்தனை, பரலோக சிந்தனை. இன்னைக்கு எதுக்காக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு நான் ஒரு சபையாட்ட போய் கேட்டால், எது ஆசீர்வாதம் நான் போய் கேட்டால், 2 கிலோ கோல்டு தான் ஆசீர்வாதம், ஒரு காரு தான் ஆசீர்வாதம், ஒரு வீடு தான் ஆசீர்வாதம், நல்ல என்ன சொல்ல லக்ஸூரியஸ் லைஃப் தான் ஆசீர்வாதம்ன்றாங்க. இஸ் இட் ட்ரூ? வாட் இஸ் த பிளெஸிங்? வாட் இஸ் த ரியல் பிளெஸிங்? நிம்மதி, ரட்சிப்பு. இப்போ சத்தா பரலோகம் போகணும். இன்னைக்கு நான் இது பண்ணனா பரலோகம் போவேன்னா, அதுதான். அதுக்காக தான் அந்த ஒரு கதை இருக்கு இல்லையா? என்ன கதை? ஒருத்தன் நிறைய அறுவடை பண்ணிட்டு சேர்த்து வச்சிருவான். இன்னும் கலைஞ்சங்களை சேர்த்தோம். அப்போ ஒரு குரல் கேட்கும், டேய் இன்னைக்கு வாசமா எங்கடா போகும்? அப்ப எல்லாமே என்னதான்? வீணான பிரயாசங்கள் தான். உண்மைதான். நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். வீணான பிரயாசம் தான். வேதம் இன்னொன்னு சொல்லுது, நீதிமானுக்காக ஐஸ்வர்யம் சேர்த்து வைக்கப்படுது. நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு இன்னொருத்தன் கஷ்டப்படுறான், நீதிமான லம்ப அழகா எடுத்துட்டு போறான். புரியுதா? அழைப்பு எல்லார்ட்டையும் இருக்கு. எல்லார்ட்டையும் விதைக்கப்படுது. ஆனா யார்கிட்ட முளைக்குது? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் தெரிந்து கொள்றார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இது பண்ணல. ஆனால் இங்கே 13 பேரில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுறதுக்கு ஒரு குவாலிட்டி ரொம்ப அவசியம். என்ன குவாலிட்டி தெரியுமா? உன்னை நீ கர்த்தருக்கு நெருக்கமாக கொண்டு போகும்போது. நான் என்னை யார் கூட நெருக்கமாக கொண்டு போகும்போது? கர்த்தர்கிட்ட நெருக்கமாக கொண்டு போகும்போது. ஹாலில் ஒரு லைட் எரியுது.
என் ரூம் வந்து இருட்டாக தான் இருக்கும், சரியா? என் ரூம் இருட்டாக தான் இருக்குது, ஹாலில் லைட் எரியுது. எங்கே வந்தால் எனக்கு வெளிச்சம் தெரியும், எங்கே இருந்தால் நான் இருட்டில் இருக்கேன். வெளிச்சத்தை நோக்கி வர 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 என் முகமும் என்ன ஆகும்? பிரகாசமாகும். நான் வெளிச்சத்துக்கே வராமல் நான் அந்த லைட்டை பார்த்துக்கிட்டே மட்டும் இருந்தேனே என் முகம் என்ன ஆகாது? பிரகாசம் ஆகாது. நான் எங்கே தான் இருக்கேன்? உங்ககிட்ட தான் பைபிளும் இருக்கு, உங்ககிட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நீங்க ஜெபிக்கலாம், கர்த்தர் யாருன்னு தெரியும். ஆனால் நம்ம எங்கே தான் இருக்கோம்? எங்கே இருக்கோம்? இருட்டில் தான் இருக்கோம். பட் ஒரு நாள் சரியா, மேகங்கள், நான் ரகசிய பார்வையை பற்றி பேசவே இல்லை. தேவன் வந்து பிரதிட்சமாக வராரு. முதல்ல பரிசுத்தவான்களாக இருந்து அவர்கிட்ட போவாங்க. இந்த ஒரு சுத்தமாக்கும் கருவி இல்லாதவங்க தன் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்க முடியாது. அப்போ எத்தனை பேர் நம்ம அவர்கிட்ட போகணும்? திடீர்னு ஒரே நாளில் நான் வந்து என்ன பண்ணிட முடியாது, ஆரம்பி பண்ண முடியாது. ரீட் மெடிடேஷன் அப்ளை என்னால் பண்ண முடியாது. எதுக்கு தெரியுமா? வேதம் வாசிக்கிறதுக்கு இல்லை. நீ கோவப்படும் போது என்ன செய்யணும் வேதத்தில் இருக்கு. உன் கோபம் சூரியன் அஸ்தமனுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணுமா? கோபத்தை விட்டுறணும். நீ யார்கிட்டயா சண்டை பண்ணிட்டு இருந்தா காணிக்க போறதுக்கு முன்னாடி போய் அவன்கிட்ட சமாதானம் ஆயிட்டு வரணும். அகந்தை என்ன பண்ணுமா? அழிவுக்கு முன்னானது அகந்தை. தாழ்மைக்கு முன்னானது மேன்மை. உன்னை நீ மேட்டிமே நினைச்சுட்டுனா தாழ்த்தப்படுவோம் வேதம் சொல்லுது. இதெல்லாம் யார் சொல்லி தருவா? கல்வி வீண். கல்வி எதுக்காக? இங்க நீ இந்த உலகத்தை வாழ்றதுக்காக. உன் அறிவு வீண். யார் சொல்றது? நான் சொல்லல, சாலமோன் சொல்றேன். மாயை எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதா ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு அது சலிப்பை தருதுன்றான். சொன்னவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் வீட்டில் 2000 பேர் டெய்லி சாப்பிடுவாங்க. வெளிமான்களை சாப்பிடுவான், மானை சாப்பிடுவான், ஆடை சாப்பிடுவான். கிட்டத்தட்ட 3000 மனைவி மறுமணி ஆட்டிகள் அவனுக்கு. அவன் முக தரிசனத்திற்காக எல்லா தேசத்திலிருந்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஞானி சொல்றான், மாயை எல்லாம் மாயை. வாலிபனே, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடுதோ, என்னென்னலாம் நல்லா இருக்குன்னு தோணுதோ, என் கண்களுக்கு இச்சையானதெல்லாம் எதுன்னு தோணுதோ, அதாவது ஏவாள் பார்க்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு எல்லாம் தோணுதோ, ஆதாமும் ஏவாளும் அழைக்கப்பட்டவர்கள் தான். இது இருந்தோ சொல்ல போனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நம்ம லாங்குவேஜ்ல. நமக்கு பாவம் எதுவும் தெரியும் தானே. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதே அப்படின்னு கோகிலாக்கு பாவம் என்னன்னு தெரியும் தானே. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது யாரோ சொல்லி தரணுமா? ஆனால் நம்ம எதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சாலே நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பாவம் என்பது என்ன தெரியுமா? செய்ய வேண்டாம் என்பதை செய்யக்கூடாது, செய்ய என்பதை செய்யாமல் இருப்பதும் பாவமே. நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். எப்படி தெரியுமா? அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் உட்காரலன்னா என்ன? அப்ப சொல்லலையா? அதிகாலையில் தேவனை தேடலைன்னா என்ன கிடைக்காது? ஞானம் கிடைக்கலன்னா நம்ம யாரு? புரியுதுங்களா? விஷயம் புரியுதா? செய்ய வேண்டியதையும் செய்யணும், செய்யக்கூடாதுன்றதையும் செய்யக்கூடாது. பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. இப்போ என்ன சொல்றது, ஜோஷியா தானே, என்னோட சின்ன பையன் தானே அப்படின்னு அவனை அவமானப்படுத்தவும் கூடாது. அவனை எப்படி பார்க்கணும்? அவன் கர்த்தருடைய பிள்ளை என்ற உயரத்தில் பார்க்கணும். அவனுடைய பேக்ரவுண்டை வச்சு, இப்போ உங்கள் பேக்ரவுண்டை வச்சு நம்ம எதுவும் பேசக்கூடாது. அவன் இன்னாருடைய மகன்றது இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அந்த ஆங்கிளில் தான் எல்லாரையுமே பார்க்கணும் சமமாக. இப்போ வேணா இவன் வந்து வயசு சின்னவனாக இருக்கலாம், சம்பாதிக்கல, கலாட்டா பண்ணுறவனாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து உட்காரும் போது இவனை எப்படி பார்க்கணும்? கர்த்தர் இவனையும் தெரிந்து கொண்டிருக்காருன்னு தான் நான் பார்ப்பேன். நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த அழைப்புக்கான நோக்கம் தலைக்குள்ள போகுது? கஷ்டமா. பொய் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது.
நம்மளுக்கா எரிச்சல் ஆகக்கூடாதா? எரிச்சல் ஆகக்கூடாது. பொறாமைப்படக்கூடாதா? பொறாமைப்படக்கூடாது. அதை விட மோசமானது இருக்கு, நான் தான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. யார் அப்படி நினைச்சா ஃபர்ஸ்ட் நான் தான் அப்படின்னு இல்லையா இது பேசுனீங்கன்னா வெளியே வச்சுக்கிட்டு யார் ஃபர்ஸ்ட் நினைச்சா? ஜோஷியாவுக்கு தெரியும் உனக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் யார் ஐ ஆம் அப்படின்னு நினைச்சது யாரு? குட். அவன் என்ன பண்ணப்பட்டான்? தள்ளப்பட்ட தூதன். நான் சொன்னேன் தள்ளிட வேண்டாம் நீ. அதுக்கப்புறம் யார் அந்த மாதிரி நினைச்சா? நேபுகாத் நேச்சார். சவுலும் நினைச்சா, ஆனா ஸ்ட்ராங்கா இது பண்ணது நேபுகாத் நேச்சார். இது எனக்காகவும் என்னுடைய இதுக்காகவும் நான் கட்டின பாபிலோனோட மிருகமாயிட்டான். எஸ், இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு நீங்க யாரும் சம்பாதிக்கல. நாளைக்கு வந்து ஒருவேளை கேட்டு நல்ல சம்பாத்தியத்தை இருக்கலாம், சரியா? ஆரோன்னா அப்போ சரியா சம்பாதிக்காம இருக்கலாம். அப்போ அவனை எப்படி பார்க்க கூடாது நீங்க? ஆனா அவன் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கலாம், நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம். ஏன்னா சம்பாத்தியம் இருக்கு, எனக்கு தேவைகள் நிறைவேற்றப்படுது. பாபில் கோபுரமும் சொல்லலாம்னு சொல்றாங்க. ஏன் டெஃபினெட்லி பாபிலோன் பாபில் கோபுரம் இட் இஸ் a symbol of pride தான? pride. Yes, it's a symbol of pride. கரெக்ட் தான். குட் ஆன்சர். இப்போ கேப்தி நல்லா சம்பாதிக்கலாம், ஆரோனன்னு சம்பாதிக்காம இருக்கலாம். ஆனால் ஆரோனன்னு கர்த்தருக்கு நல்லா இருக்கலாம், கேப்திக்கு எல்லாமே இருக்கிறனால கர்த்தரை தேடாம இருக்கலாம். இதில் நீங்கள் யார் ஐஸ்வர்யானை பார்ப்பீங்க? Who is the relative one? இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யானா இருந்தா நீ யாரு? ஐஸ்வர்யா. ஐயோ, அதனால்தான் இங்கு பூச்சியும் துரும்பும் மடித்து போகும். உங்களுடைய சொத்துக்களை எங்க சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். கர்த்தர் உங்களுக்கு அள்ளி தராருன்னா நீங்க அதை கொண்டு என்ன பண்ண போறீங்கன்றது நோக்கம் இருக்கு. கரெக்டா? கர்த்தர் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சுக்கணும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. சில பேர் அந்த மேலே போய் தான் சிலர்கிட்ட போய் சிவ சொல்ல முடியும்னா, அந்த மேலே கர்த்தர் உங்களை கூப்பிட்டு போனோன்னா சந்தோஷம்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் எங்கே போனாலும் தாவீதை மாதிரி நான் இங்கே போனதுக்கு வந்து முகாந்திரம் என்ன அப்படின்னு கேட்பேன். சாட்சி சொல்லட்டுமா? நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், ஹெல்ப்பராக போடுறாங்க. ஒரு 6 மாதத்துலேயே வந்து அந்த ஞானம் அது இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு சூப்பர்வைசராகவே மாற்றிடுறாங்க, ஷிஃப்ட் சூப்பர்வைசராக மாற்றிடுறாங்க. நான் உள்ளே உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஜன்னலுக்கு வெளியே எங்கள் மேனேஜரும் சூப்பர்வைசரும் பேசிக்கிறாங்க, சீனியர் சூப்பர்வைசர் பேசிக்கிறாங்க. இப்போ தான் வந்தான், இவனுக்கு பின்னாடி 2-3 வருஷம் வேலை செய்வாங்களாக்கா, ஆனால் இவனுக்கு மட்டும் உயர்வு வந்துருச்சு. நம்ம அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ் அ கிறிஸ்டியன். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? என் கூட 4-5 பேர் கிறிஸ்தவர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க சொன்னது என்ன? இஸ் அ கிறிஸ்டியன். சிகுலால 800 கோடிக்கு அதிபதி அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு, எப்பயுமே முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கடா, எப்பயுமே ஒரு நல்ல என்ன சொல்கிறது, முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் சொத்திக்குது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஞானமாக செயல்படுறியே, எப்படான்னு கேட்டார். நடந்தது எப்படான்னு கேட்டார். நான் சொன்னேன், அதிகாலை ஜெபமும் வேதமும் ஜீசஸ் கிரைஸ்டன் தான் இதுக்கு காரணம். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சா? இதை விட வேற என்ன சொல்லணும்? யார் வந்து கேட்குறா? அவங்க வந்து கேட்குறாங்க. எப்பயுமே முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு, எதை பற்றியுமே ஒரு கவலை கிடையாது, எந்த காரியத்தையும் ஞானமாக செய்கிற, நாங்கள் முடியாதுன்னு நினைக்கிறத நீ முடிச்சிடு, அசால்ட்டாக முடிச்ச, ஈஸியா. இவ்வளோதானான்ற மாதிரி ஈஸியா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. நான் போகும்போது என்ன வேலை செய்யணும்னு எனக்குள்ள யாரோ சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. செடிகள் எல்லாம் ஒரு லைன், கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய லைனில் 300 ஒரு 140 செடிங்க ஒரு லைனில் வச்சுருக்கோம். அப்படியே கருகிடுச்சு. ஆனால் அதுக்கு செஞ்ச வேலைகள் அதிகம். என்ன பண்ணணும்னு போட்டால் அவங்க வந்து ஒரு ஆட்டுத்தொட்டி வச்சுருக்காங்க, அந்த ஆட்டுத்தொட்டிலேருந்து கொஞ்சம் இதை பண்ணிவிட்டு செம்மண் எடுத்து அடிக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அங்கே போய் சொல்கிறேன், செய்கிறாங்க. செத்து போன செடிகள் எல்லாம் முளைச்சி வருது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாம் 12 அடி உயரமாக இருக்கு. புரியுதா? அழைப்பு முக்கியம். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? அழைப்பை தக்க வச்சுக்கிறது. விரியனுக்கு அடி விழுந்துச்சு. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு அடி விழுந்துச்சு, திட்டு விழுந்துச்சு.
உன்னை எதற்காக அழைத்தேன், நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கா? உங்களுக்கும் கரெக்டாக வயசு வந்துச்சு, பூர்த்தியாச்சு. அந்த வயசு உங்களுக்கும் பூர்த்தியாச்சு. நாங்கள் அந்த இதுலேருந்து அந்த பக்கம் போன உடனே ஏன் நாங்கன்னு சொல்கிறோன்னா, அவருக்குள்ளாக தான் நானும். புரியுதா? நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விடாதே அப்படின்னாரு. ஆதியிலே கொண்ட அன்பை விட்டு விடாதே அப்படின்னு. எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சுருவேன். நான் ரொம்ப நீட்டில் வரும்ல, ஏன்னா ஐ எம் நாட் அ டீச்சர், ஐ எம் அ டீச்சர். உங்களுக்கு தாளந்துகள் இருக்கா? தாளந்துகள் என்ன இங்கிலீஷ்ல என்ன? கிஃப்ட்ஸ் தானே. கிஃப்ட்ஸ். உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரா இல்லையா கர்த்தர்? என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு? கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் என்ன? நான் தூர தேசத்துக்கு போகிறேன், பரலோகத்துக்கு போயாச்சு, கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அவனுக்கு தக்கதாக 5, 2, 1ன்னு கொடுத்துருக்காரா இல்லையா? மஞ்சுவை கேட்டால் எனக்கு தூக்கம் தானா கிஃப்ட் அப்படின்னு. உண்மையிலே அவளுக்கு தூக்கம் தான் கிஃப்ட்டு. அவளை மாதிரி யாராலையும் நினைச்சோன்னே தூக்க முடியாது. உண்மையா இல்லையா மஞ்சுமா? கரெக்ட் தானே தர்ஷப்? அப்படியே இழுக்கும் அவளுக்கு ஸ்பெசிஃபிக்கா. அவளை நீ பார்த்ததில்லை. உங்க கிஃப்டை பத்தி என்னைக்கு கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்க? கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் தானே. அவர் பேசாத மரமோ கல்லோ அல்ல. பேசாத மரமோ கல்லோ அல்ல. ஆனால் என்னைக்காவது நம்ம ஜீசஸ்கிட்ட போயிட்டு உட்காந்து, கர்த்தாவே எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு என்ன? மாமாவுக்கு வந்து இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற கிஃப்ட்டை கொடுத்துருக்காரு. அவர் தான் மேய்க்க முடியும். கிரியாதாலாம் 2 நாள் இருந்தால் தான் ஒன்று நீங்கள் ஓடிடுவீங்க, இல்லை அவர் ஓடிடுவார். சில நேரங்களில் அவர் என்னாலே டாலரேட் பண்ண முடியாது. ஆனால் உங்களையும் கவனிச்சுக்கிட்டு, ஸ்பான்சர்ஸையும் கவனிச்சுக்கிட்டு, விருந்தாளிகளையும் கவனிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற தாழ்வுள்ள தேவன் கொடுத்துருக்காரு இல்லையா? மெருகூட்டப்பட்டிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கிஃப்ட் இருக்கணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி காலிங் இருக்கணும்ல. எனக்கு தனித்தால் முடியும்னு சொன்னார். கவனிச்சிங்களா யாராவது? அதுக்கேற்ற அடையாளத்தையும் நான் சொன்னேன்னா, இப்பயே 2 சாட்சி 3 சாட்சி சொல்லிட்டேன்ல. வாட்ஸ்அப் செகண்ட்ல 3 சாட்சி சொல்ல முடிஞ்சது. உங்களுக்கான கிஃப்ட் என்ன? இன்னைக்கு நான் உங்களுக்கு தர்ற அது என்னது? ஹோம்ஒர்க். அதை தெரிஞ்சுக்கிற எனக்கு தான் அந்த ஹோம்ஒர்க்கை நீங்க ஃபில் பண்றீங்க. ஆமாம். உங்களுக்கான சிஸ்டம் என்ன? இன்னைக்கு தெரியலாம், 10 வருஷம் கழிச்சு தெரியலாம், 15 வருஷம் கழிச்சு தெரியலாம். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். மாமா ஹோம் ஆரம்பிச்சப்போ அவர் வயசு என்ன? நான் ஏன் பைபிளுக்குள்ள போகாம பிராக்டிக்கலா சொல்றேன்னா, மாமா ஹோம் ஆரம்பிச்சது 36 எவ்வளோ? 38. அப்ப 38 வரைக்கும் மாமா என்ன கேட்டிருப்பாரு? மோசே ஊழியம் ஸ்டார்ட் பண்ண வருஷம் என்ன? 80. அதே இந்த பக்கம் பாருங்க, சாலமோன் ஊழியம் ஆரம்பிச்ச வருஷம் வயசு என்ன? அவன் சிறு பிள்ளைன்னு சொல்லிருக்கு. அவன் யாரு? சிறு பிள்ளை. நீங்க வயசை பார்க்க கூடாது. கர்த்தர் சொல்றப்போ நீங்க கேட்கிற இடத்துல இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு சொல்றப்போ கேட்கிற இடத்துல இருக்கும். உங்களுடைய கிஃப்டோ உங்களுடைய வில்லோ என்னன்னு தெரிஞ்சுக்காம ஊழியம் செய்ய முடியாது. அப்படி ஊழியம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பிசாசுகளை விரட்டுவீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, நோய்களை சுகமாக்குவீங்க. ஆனால் தேவ சித்தத்தை செய்ய மாட்டீங்க. அப்ப அக்கிரம செய்கைக்காரரு. என்னை எத்தனை பேர் சபை ஊழியத்துக்காக கேட்டாங்க தெரியுமா? எனக்கு அது இல்லை. நான் டைரக்டா சொன்னேன் அது இல்லை அப்படின்னு. இப்ப சொல்லலை. நான் ஃபர்ஸ்ட் கிரியனை நான் பார்க்கும்போதே சொல்லிட்டேன். 10 இயர்ஸ் முன்னாடி என் அழைப்பை குறித்து எனக்கு தெரியும். என்னது திருச்சபை ஊழியம் இல்லை, தனிநபர் ஊழியம் தான். எனக்கு என்ன கிஃப்ட் கர்த்தர் கொடுத்துருக்காரு? எப்படிப்பட்டவங்களையும் உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஓகேவா? கவலைப்படாமல் இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டுமா.
உங்ககிட்ட இருக்கும்போது இல்லை, 100 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு 50 ரூபாய் செலவு பண்ணுறதுக்காக கவலைப்படாமல் இருக்கல. ஒன்றுமே இல்லாதப்போ கூட கர்த்தர் என்னை போஷிப்பார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நிறைவோடு இருக்க பாரு. அதுதான் ஃபுல்ஃபில்னஸ், அதுதான் கிஃப்ட்டு. புரியுதா? அப்போது ஊழியத்திற்கு அழைப்பு முக்கியம், தெரிந்து கொள்ளப்படுவது முக்கியம். கர்த்தர் முன்குறிந்து தெரிந்து கொண்டிருக்க அந்த தெரிந்து கொள்ளுதலை தக்க வைத்துக் கொள்வது முக்கியம். அதை விட முக்கியம் உங்களை குறித்ததான சித்தம் என்னன்னு தெரிந்துக்கணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான தாளந்துகள் கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நீங்கள் ஓட முடியும். இப்போ ஒரு விஷயத்தில் நீ எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு? எஜுகேஷனில் எந்த சப்ஜெக்டில் நீ ஸ்ட்ராங்? பயாலஜிக்கல். இப்போ நீ +2 முடிச்சோன்னா எந்த குரூப் ப்ரிஃபர் பண்ணுவேன்? பயாலஜி. எது குரூப் புரியல. பயாலஜி மெடிக்கல் தான். மெடிக்கல் பாட்னி அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ எந்த விஷயம் உனக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? வளரலாம், ஈஸியாக வளர முடியும். பிடிக்காத விஷயத்தில் கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்துலேயும் சித்தத்துலேயும் தாளந்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ ஊழியத்திற்கு அழைப்பு முக்கியமா? சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன முக்கியம்? தெரிந்து கொள்ளப்படுதல் முக்கியம். தெரிந்து கொள்ளதுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளுதலை தக்க வைக்குவது முக்கியம். இழந்தவர்கள் இருக்காங்க, நான் சொல்லிட்டேன். சவுல் இழந்தான். வேற யாராவது இழந்தாங்க? வேற யாராவது இழந்தாங்களா? யூதாஸ் காரியத்து அவன் மெயின் அப்போஸ்தலர்கள்ல ஒண்ணு. இயேசு கூடவே இருந்தவன். ஆமா, அப்போஸ்தலர் 12 பேர் யாருன்னா அவன் பேரும் வரும். கரெக்டா? அப்போ இது நிக்கோலாயின்னு ஒருத்தர்னா அவனும் தெரிந்து கொள்ளப்பட்டதில்லை, இழந்தவன் தான். அதான் நிக்கோலாய் மதத்தினருக்கு லீடராக இருப்பான். சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அனுதினமும் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய இருக்கிற சித்தம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் யாரை போல ஊழியம்? இயேசுவை போல ஊழியம். சித்தத்தை தெரிஞ்சுக்காம செஞ்சாது என்ன ஊழியம்? இயேசுக்காக ஊழியம். இப்போ மாமா போயிட்டு ஒரு சபை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் 1000 பேர் வச்சிருந்தாலும் அது அவருடைய சித்தமா? கிடையாது. எது அவருடைய சித்தம்? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். ஹோம் நடத்துறது இல்லை, ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். இல்லை சொல்றேன், நான் பொதுவாக ஹோம் நிறைய பேர் நடத்துறாங்க. அவருக்கு கிடைச்ச அபிஷேகத்தை சொல்றேன். ஆட்டுக்குட்டிகளை போஷிப்பாயா. கரெக்டா? அதுக்கேற்ற தாழ்ந்துகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி உங்களுக்குரிய ஊழியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஊழிய அழைப்பு எல்லாருக்கும் இருக்கு. இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா அதை தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தாளந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா?